படம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. என் ஃப்ரெண்டு தான் சொன்னேன், அவர்கிட்ட சொன்னது தான். ஃப்ரெண்டு ஒருத்தன் நல்லா இருக்கும் வாடான்னு கூப்பிட்டு வந்தான். எப்படா வெளில வரலான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளோ மோசமாக இருக்க படம். ரொம்ப மோசம் ப்ரோ. எனக்கு எப்படி சொல்கிறதுனா 2 மணி நேரம் படம், ஆனால் ரொம்ப நேரம் போன மாதிரி ஃபீல் இருந்துச்சு. டிசாஸ்டர் தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஸ்டுடியோ கிரீனுக்கும் சரி, கார்த்திக்கும் நலனுக்கும் சரி, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படம். ரொம்ப ஓகே ஆகும்லாம் சொல்ல முடியாது சார். ஓகே தான் அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் இந்த காலகட்டத்தில் இருந்தால் எப்படிலாம் மாற்றங்கள் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும்ல, எல்லாரோட கற்பனைகளும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்டர்டைன்மெண்ட்டுங்கிற கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எம்ஜிஆரோட ஜானர் தான் உருவாயிருக்கும். எம்ஜிஆரோட பாட்டு எல்லா பாட்டுமே யூஸ் பண்ணிப்பாங்க. உள்ள ஒரு சில டைலாக்குக்கு எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த டைலாக் நான் சொல்ல விரும்பலை. பட் எனக்கு அந்த டைலாக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நம்பியார் இந்த படத்தில் வந்து என்னடா ஒரு 4 மணி நேரம் ஜவ்வு மிட்டாயா ஈக்குறாங்க. என் கையில் ஒரு ரிமோட் இருந்தால் இந்த படத்தை டக்குன்னு ஓட்டிருப்பேன் தலைவா. ஆனால் ஓட்ட என் கையில் ரிமோட் இல்லை. இது தேட்டர் நம்மளால ஓட்ட முடியாது. ஒரு படத்தை கஷ்டமாக சொல்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம கோடம்பாக்கத்தில் பிறந்து வளர்ந்தவங்க இருந்தாலும் மக்கள் மனசை கருத்தில் வச்சுக்கிறோம்ல. சரி, அதனால் அடுத்தபடியாக ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு 2 ரூபா தைலம் வாங்கலான்னு போகிறேன். வழி என்ன மெசேஜ் நல்ல மெசேஜ் அதுதான் நான் தேர்ந்தேன். கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை நான் மெசேஜ். எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. பாதி பேர், மீதி பேர் இதை பார்த்தாங்கன்னா போய் சேர்ந்துருவாங்க. தியேட்டருக்கு வரவங்கலாம் ஒரு 30க்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் வந்து சுத்தமாக வந்து கனெக்ட் ஆகாது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படம் ஆவரேஜாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து சுத்தமாக உட்கார முடியல. ஓவர் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓகே, ரொம்ப சுமார் தான். அவரோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. அந்த டபுள் ஆக்ஷன் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பிஜிஎம் வைஸும் பெருசாக ஒன்றுமே இல்லை, மியூசிக்குமே பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு சாங் மட்டும் நடுவில் ஏதோ ட்ரெண்ட் ஆச்சு, அது மட்டும் இருக்குது, அவ்வளோதான். பார்க்கலாம் ஒன் டைம் வந்து. ரொம்ப போர்லாம் கிடையாது. வந்து படம் வந்து மீடியமாக அப்படியே மைண்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக லேகாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் நல்லா தான் போகுது வந்து எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்குமான்றது தெரியல. ஆனால் ஒன் டைம் ஆச்சு லேக் கொஞ்சம் இருக்குது. கதை கூட கனெக்ட் பண்ண முடியல அந்த அளவுக்கு. ஸோ அது மட்டும் தான் இதுவாக இருக்குது. எப்படியோ போயிட்டு கதையை முடிச்சிட்டாங்க. ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ரொம்பலாம் எதுவுமே கிடையாது. சுத்தமாகவே நல்லா இல்லை. எம்ஜிஆர் பாட்டெல்லாம் கொலை பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. எம்ஜிஆரா கார்த்தி வர சீன்ஸ் நல்லா இருக்குது, அவ்வளோதான். அன்னியன் ரீமேக், அவ்வளோதான். ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருக்காங்க. வாத்தியார் எம்ஜிஆர் திரும்பி இது பண்ணிட்டு அவரோட ஃபேமிலியிலேருந்தே வந்தவர் ஒருத்தர் வந்து எப்படி மூவ் ஆறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை வச்சு தான் எடுத்திருக்காங்க. இட் வாஸ் ரியலி குட் ட்ரை. படம் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. புது அட்டெம்ப்ட் மாதிரி இருக்குது. எம்ஜிஆரை காமிக்கிறாங்க. மேனரிசம் ஸ்பாட்லாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது படம். ஸோ ஒரு வாட்டி பார்க்கலாம். இது வாத்தியார் வந்து நல்லது தான் பண்ணுவார் அப்படின்றத நான் உங்ககிட்ட 2 செகண்டில் சொல்லிட்டு போயிடுவேன். அதை வந்து 2 ஹவர் படமாக எடுத்ததுனால உள்ள இருக்க ஆடியன்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப போர் அடிச்சுது. மியூசிக் இல்லை அப்படின்னா இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தூங்கியிருப்பாங்க, ஷுவராக தூங்கியிருப்பாங்க. பாதி பேர் இருந்திருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் ஃபேன்ஸ்க்காக எடுத்த ஒரு படம் மாதிரி இருக்குது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 70+ அந்த ஏஜ் குரூப் இருப்பாங்க. அதில் எத்தனை பேர் வந்து தேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்கன்னு தெரியாது. படம் ஃபுல்லாகவே எம்ஜிஆர்ன்ற அந்த கேரக்டர் முடிச்சு தான் போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ கார்த்தி சார் வந்து அந்த போர்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒரு சீனுமே கார்த்தி சாருக்கு வேஷம் போட்டது எல்லாமே ஓகே. பட் அவரோட அந்த ஒரு சில இடத்துல வந்து ஏன்னா எம்ஜிஆரோட டைலாக் பீட் பண்ணி அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனதுனால கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இல்லை அவரோட ஆக்டிங்கு, அந்த டைரக்ஷன், லைக் அந்த ஒரு ஃப்ரேம்ஸ் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எடிட்டிங் கட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் அதுக்காக இந்த படத்தை வந்து பார்க்கணுமா அப்படின்றது கேள்விக்குறி. உள்ளே உட்கார முடியல ப்ரோ. எப்படி சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் கேரக்டரை வச்சு அவங்க எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கலாம். அவங்க எதுவுமே பண்ணலை. அந்த கேரக்டர் ஒன்றை வச்சு எம்ஜிஆர் வாத்தியார்னு பண்ணுறாலே தவிர வேறு எதுவுமே பண்ணல. கார்த்தி நல்லா பண்ணியிருக்காரு தவிர மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே படத்தில் இல்லை. கார்த்தி நல்லா பண்ணியிருக்காரு, ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. மற்றபடி எதுவுமே இல்லை படத்தில். இப்போ தனியாக வந்து அது ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ப்ரோ படம். அதனால் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். எல்லாரும் வந்து இந்த படம் காணாமல் போயிருக்கும். மேபி 2-3 டேஸாவது போகும். வேறு ஏதாவது பெரிய படம் வந்து அந்த படம் போயிருக்காரு. எம்ஜிஆர் அவரோட ஸ்பிரிட் வந்துட்டு இவருக்குள்ளே போய் எப்படி கெட்டதை ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தவர் திருந்தி நல்லவராக மாறுறாரு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. சாங்ஸ் உண்மை சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. பிஜிஎம் கூட பெருசாக ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன எலிவேஷன் படத்தில் எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே பார்க்கவே முடியல. ஓகே, சுமாராக தான் இருந்துச்சு. சனா மியூசிக் மாதிரியே இல்லை. பாட்டெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. சில சாங்ஸ் அப்படியே வச்சுருக்காங்க. ரீமேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாட்டை கொலை பண்ணி வச்சுருக்காங்க. கீர்த்தி செட்டி இந்த படத்தோட திருஷ்டி. ரேட்டிங் 10க்கு -10 தரலாம். சனா பயங்கரமாக பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். அந்த மேஷப் சாங்ஸ்லாம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் கடைசியில் வந்து தீம் சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் கார்த்தி சிங்கிள் மேன் ஜாபாக பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் ஒரு எம்ஜிஆர் ஃபேன்ஸாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு ஓகே அப்படிங்களாம். அதை தாண்டி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இப்போ இருக்க பசங்களுக்கு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபீல் இருக்குல்ல, அந்த செலிப்ரேஷன்ஸ் எனக்கு இப்போ வந்த படங்களை எதுலையுமே அந்த செலிப்ரேஷன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஜப்பானுமே வந்து படம்
படம் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு சரியில்லை. இதில் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. கார்த்தியோட அந்த மேனரிசம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பான் மேனரிசம் ரொம்ப ஞாபகப்படுத்துது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஜப்பான் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டர்னு தோணலாம். செகண்ட் ஹாஃப் இந்த படம் வந்து சுத்தமாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஜப்பான் வந்து எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொல்லி எனக்கு அந்த படம் நல்லாவே இருக்காது போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. இது வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சு வந்ததுனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப. ஜப்பான் அளவுக்குலாம் எந்த படத்தாலையும் இருக்க முடியாது. ஜப்பான்லாம் வந்து தேட்டரில் புக் பண்ணிட்டு வந்து 30 மினிட்ஸை பார்த்துட்டு ஆளை விடுங்கடா நீ ஏன்ச்சு ஓடின படம். அதெல்லாம் டிக்கெட் காசு போனால் போதுன்னு சொல்லிட்டு ஓடின படம். அந்த அளவுக்குலாம் மோசம் இல்லை. படம் ஆக்சுவலாக உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நலன்குமாரசாமி எப்பவுமே நல்லா பண்ணுவார். அவன் சொன்ன எனக்கும் அவரை பிடிக்கும். அந்த நம்பிக்கையில் தான் வந்தேன். இது அவர் படமே கிடையாது. ரொம்ப டோட்டலாக வர மாதிரி ட்ரை பண்ணி ரொம்ப சொதப்பிட்டாங்க படம். இதுக்கு முன்னாடி அதே டேரக்டர் வந்து இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் ஓகேவா வரும்போது என்னடா அதுன்ற மாதிரி இருக்கு. அவர் அப்பயே சொன்னார், ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு, இது என் படம் மாதிரி இருக்காது அப்படின்னு. ஷுவர் அதே மாதிரி தான். அவர் படம் மாதிரி இல்லை. பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் எடுக்கிறார். இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. நான் அட்லீஸ்ட் கககப்போ மாதிரி ஒரு ஃபீல் குட்டோ இல்லை சூதுகோ மாதிரி ஒரு நல்ல படமோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி அவ்வளோ தேவையில்லை. ஜஸ்ட் ஏதாவது ஒன்று இருந்துருக்கலாம்ல. எதுவுமே இல்லை அப்படின்றது தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ராஜ்கிரண் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சத்யராஜோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அமாவாசை கேரக்டர் ஞாபகப்படுத்துச்சு. அவர் பல்லு கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் வச்சு ஒரு கெட்டப்பில் வந்திருப்பாரு. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. இவர் ஆனந்தராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே வந்து சூப்பராக வந்து அவர் நடிச்சிருப்பாரு. ரேட்டிங் வந்து ஒரு 4/10 கொடுக்கலாம். பொங்கல் ரிலேட்டட் மூவி மாதிரி இல்லை. ஏன்னா ரிலீஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்பயோ இந்த மாதம் எண்டில் வர வேண்டியது. ஜனநாயகன் வரலன்னு சொல்லிட்டு ப்ரீபோன் பண்ணனால தான் இப்போ ரிலீஸ் ஆச்சு. ஸோ பொங்கல் பேஸ்டாக எலிமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. அதான் ஹீரோயின் இருந்தால் படம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆடியன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்காக ஹீரோயின் போட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த மசாலா படம் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ட்ரிபியூட்டாக இருக்கும்னு சொன்னார். ஷுவராக அப்படி இல்லை. ராஜ்கிரனால தான் படம் நவுறுது. ஸோ அவர் இந்த படத்துக்கு தேவை, ஹீரோயின்லாம் தேவையில்லை. அவரும் கார்த்தி மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஆஃப். பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. பொங்கலுக்கான படம் இல்லை. ஜஸ்ட் ஓடிடிக்கு வந்திருக்கலாம். 10க்கு 4. நிறைய எம்ஜிஆர் ரெஃபரன்சஸ் இருக்குது. டயலாக்ஸு சாங்ஸ் எல்லாமே. அது இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸ் வந்து அதை ரசித்து விசுவல் அடிக்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரியல. ரொம்ப ஃபேமஸான பாட்டுகள் தான் இல்லைன்னு சொல்ல. பட் என்னன்னா ஆடியன்ஸ் அதை வந்து பெருசாக ரசிக்கல. அவர் எம்ஜிஆருக்கு பதிலாக ப்ராப்ளி விஜயகாந்தை செலக்ட் பண்ணி தரலாம். ஏன்னா அவரும் பொலிட்டிக்கலில் இருக்காரு. ஒரு ஹீரோ அவ்வளோ வருஷம் இருந்தவர். ஸோ ஆடியன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கனெக்ட் கிடச்சிரும். ஏன்னா ஒரு அடுத்த ஜென்ரேஷன் ஆக்டர். ஸோ எம்ஜிஆரை செலக்ட் பண்ணது ஒரு தவறுன்னு நான் நினைப்பேன். ஜனநாயகனை ரீப்ளேஸ் பண்ணுறது வாய்ப்பு இல்லைன்னா அது ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்க படம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ரஜினி சார் படமோ இல்லை அஜித் சார் படமோ இருந்தால் நீங்கள் அப்படி சொல்லலாம். ஜனநாயகனோட ஃபேன் பேஸ் அது ஒரு கல்ட்டு மாதிரி. அவங்க படம் இல்லாமல் வரதுனால நிறைய பேர் அதுவே வந்து ஜனநாயகனை விட்டுருக்கலாம் அந்த கோவத்தில் வந்து சொல்லிட்டுருக்காங்க. பட் இட்ஸ் அ குட் மூவி. வந்து கம்பல்சரி பாருங்கள். தளபதிக்காக தான் வெயிட்டிங். அதை பற்றி பேசாதீங்க, வருத்தமாக இருக்குது. தளபதி வந்தால் சொல்லவே வேணாம். என்றைக்குமே மாஸ் தான் வந்து இந்த படம்லாம் ஜனநாயகனுக்காக ரீப்ளேஸ் பண்ண வருது. ஆனால் ஜனநாயகன் லெவல்லாம் மேட்ச் பண்ண முடியாது. ஜனநாயகன் ஹைப்லாம் ஒரு பார்க்கலாம். ஒரு படம் வரல, அது நழுவி போயிடுச்சு. அதுக்கு பதில் நம்ம எம்ஜிஆர் வந்திருக்காரு. படம் முழுக்க ராஜாவின் போர் வைராணியின் பக்கம் அப்படின்னு சொல்லி குதிரையில் போவார் பார்த்தலையா எம்ஜிஆர் போக மாட்டார். கார்த்தியனா எம்ஜிஆர் போலே போவார். அப்படியாப்பட்ட ஒரு படம் தெளிவா இது. பொங்கல் செலிப்ரேஷன் படம்லாம் ரிலீஸ் ஆகுது. நிறையா படம் ரிலீஸ் ஆகுது. அதனால தெரிய வந்து கொஞ்சம் நாங்கள் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னோம். எனக்கு இதே பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் படமே தெரிய விட சொன்னோம். அந்த மாதிரி தோணுது. சீரியஸாகவே தெரி மெர்சல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் ஊருக்கு வேறு போகலங்க பொங்கலுக்கு. தயவுசெய்து இந்த தெரி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி தான் டிக்கெட்லாம் போடாமல் வச்சுருந்தேன். கடைசி அதையும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. தயவுசெய்து தெரிய ரிலீஸ் பண்ணி விடுங்க. எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி படம் வேணும். ஓகேங்களா? நாங்கள் படம் பார்க்குறது நார்மலாக எப்பயும் போல் பார்த்துட்டு தான் இருக்கும். ஏன்னா வாரம் படம் பார்க்கும். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு படம் கொடுங்க தயவுசெய்து. அதுக்கு நம்ம தளபதி படத்தை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. தயவு செய்து தெரி இல்லை மெர்சல் கத்திலாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்து நகர்த்திடலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். படம் பார்க்க வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? வராதிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாகவே வந்து ஏமாறாதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தால் அப்படியே போகுது படம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது படம். இந்த வருஷம் பொங்கல் ஒன்றுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரோ 2 அதிகம். நான் ரேட்டிங் எனக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை. 2 அதிகம் தான் என்னை பொறுத்தவரை. கார்த்திக் கேரக்டர் தவிர மற்ற எல்லா கேரக்டரும் சும்மா படத்தில் சும்மா அங்கங்கே வந்துட்டு போகிறாங்க.
போகிறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் மட்டும்தான் ஃபுல்லாக. இல்லை யூஸ்வலாக நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மைண்ட் ரீடிங்கு ஸ்பிரிட் ரீடிங் எல்லாம் போனீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு குளோப் வச்சு பண்ணுவாங்க, இல்லை மிஞ்சி போனால் கையை தொட்டு தான் பண்ணுவாங்க. இதில் கீர்த்தி செட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வளோ அழகான ஒரு பொண்ணு அப்படி நெஞ்சில் அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி வச்சு ஹார்ட் பீட்டெல்லாம் வந்து அவங்க கேட்டு அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லுவாங்களாம். அது ரொம்ப நேரம் வந்து 5 நிமிஷம் கூட சாஞ்சு நிற்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நான் கூட போய் அப்பப்போ ரீடிங் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஆடியன்ஸுக்கெல்லாம் ஃபீல் ஆகி தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. புட்டா ஹோ தேரா பாப்புன்னு சொல்லிட்டு ஹிந்தி படம் ஒன்று வந்துச்சு, அமிதாப் பச்சனோட படம். அந்த படத்தை தான் எனக்கு ரொம்ப ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு அமிதாப் பச்சன் ஃபேன்ஸுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, அமிதாப் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு அவர் ஒரு வயசான ஒரு தாத்தா ஒரு ரேஞ்சுக்கு ஆனதுக்கப்புறம் வந்து ஆங்கிரி ஓல்டு மேன், அவர் ஆங்கிரி யங் மேன் சொல்லிட்டு தான் அவர் சின்ன வயசில் வந்தார். ஆங்கிரி ஓல்டு மேன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாங்க, புட்டா தேரா பாப்புன்னு. ஸோ அது ஃபுல்லாக கமர்ஷியல் படம் தான். ஸோ போயிட்டு அவர் ஃபைட் பண்ணுறதெல்லாம் அந்த பழைய அமிதாப் பச்சன் ஸ்டைலில் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டைல் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அந்த ஃபீல் வருது. பட் என்னன்னா ஒரு எம்ஜிஆரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கார்த்தி சாரோட படம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அவரோட அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே டேரக்டரோட முழுக்க இருக்கும். அதுதான் சொன்னேனே, எனக்கு அந்த எம்ஜிஆர் கெட்டப் ஓகே, எனக்கு கார்த்தி சாரோட பக்காவாக பொருந்தி இருக்கு. ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அதுதான் அவரோட பெரிய ஹைலைட்டு. இப்போ ஒரு ஏழைங்களுக்கு பக்கத்தில் நின்று அவர் அந்த ஒரு வயசானவங்களை இது பண்ணும்போது ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ளே கிடைக்கும். நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு எம்ஜிஆர், நம்ம வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல. அந்த நான் ஆணையிட்டாலுங்கிற அந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ரோஷம், ஒரிஜினலாகவே அவர் போராடுற அந்த ஒரு இது கார்த்தி சார்கிட்ட அந்த பாடி லாங்குவேஜ் மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதனால படம் வந்து கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எம்ஜிஆரை தனியாக கட்டியிருப்பாங்க, கார்த்தி சாரை தனியாக கட்டியிருப்பாங்க. ஒரு கண்ணாடியில் மிரரில் அந்த ஒரு இமேஜ் போதும் எம்ஜிஆருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது எம்ஜிஆரோட அந்த போர்ஷன். ஆகலாம் பாராட்ட முடியாதுங்க, ரொம்ப மொக்கையாக இருக்குது. ரொம்ப ஜப்பான் படம் மாதிரிலாம் உட்காரவே முடியல, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, பார்க்கலாம். எம்ஜிஆர் இறங்கணுமே இந்த படம் ஃபுல்லாக நானே இட்டால் அது நடந்து விட்டால் அப்படி இந்த படம் ஃபுல்லாக அப்படியே பிளாஸ்ட்னு ஆகிட்டார் தலைவா எம்ஜிஆர். கார்த்தியன உடம்புக்குள்ள எம்ஜிஆர் பூந்தவனே தான் படம் முழுக்க அப்படியே பரபரன்னு ஓடினே இருக்குது தலைவா. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு போட்டாங்க, கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் பிறக்க வைத்தான் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு எங்களை எல்லாரையும் அழுக வச்சாங்க. அந்த காலத்தில் பாட்டெல்லாம் தலைவா வேற மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த பாட்டு எல்லாத்தையும் இந்த படத்தில் ரீமேக்காக போட்டிருக்காங்க. எங்கள் கண்ணீரை துடைக்க யார் வருவா? எம்ஜிஆர் தான் வருவார். ஆனால் அவர் இப்போ இல்லை. அதுக்கு புதிய எம்ஜிஆர் யாருன்னா வரணும். இந்த 2026 இந்த படத்தை பார்த்தோன்னோ எனக்கு பழைய எம்ஜிஆரை பார்த்த போல இருக்கு. அவர் இருந்திருந்தால் நாங்கள் இந்த கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். இந்த படத்தில் அவரை சூப்பராக சொல்லியிருப்பாங்க. எங்களை காப்பாற்றுங்கன்னு ஒரு குரல் கேட்குது, காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்க. எம்ஜிஆர் வரணும், நம்மளுக்கு விடிவு காலம் பிறக்கணும் தலைவா. அப்படியே தான் இந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜை சூப்பராக சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் கெட்டப்பில் நடிச்சுக்காரு. நம்பி கெட்டவர் யாரும் இல்லை, என்னை நம்பாத கெட்டவர் யாரும் இல்லை, எம்ஜிஆர் டைலாக் சொன்னார் நம்ம கார்த்தியனை. அதனால் இந்த படம் கண்டிப்பாக ஓடணும், அருமையாக இருக்கும். வந்து பாருங்கள். பொங்கல், அதுவும் பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல்.